குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். செஞ்சி ராமச்சந்திரனுக்கு அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய தூணா இருந்தவர் திமுக. இன்னும் சரியா சொல்ல போனால் அன்றைக்கு தென்னார்காடு மாவட்டமாக இருந்தது, ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம். அந்த தென்னார்காடு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவரே செஞ்சி ராமச்சந்திரன் தான். ஒரு நாள் காலையில் அவர் வீட்டில் அவருடைய மனைவிட்டையோ குடும்பத்தினர்த்தையோ நான் அப்படியே என் மாவட்டத்துக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன், கட்சிக்காரங்களெல்லாம் சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போனார்னா செஞ்சி ராமச்சந்திரன் வீட்டுக்கு திரும்புறதுக்கே 2-3 நாள் ஆயிரும். 1989 சட்டமன்ற தேர்தல் வருது. ஸோ அவருக்கு வந்து விழுப்புரத்தில் ஒரு வேட்பாளர் தேவை. செஞ்சி ராமச்சந்திரன் தானே மாவட்ட செயலாளர், ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்ட செயலாளர். அவருக்கு விழுப்புரத்தில் வேட்பாளர் தேவை. அந்த நேரத்தில் அவருக்கு ஈடு செய்து ஃபைட் செய்யக்கூடிய நபருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டா எங்கே தனக்கு போட்டியாக வந்துடுவார்னு அவர் தனக்கு சாதகமான ஆளை தேடினார் செஞ்சி ராமச்சந்திரன். அப்படி அவர் தேடினதில் கண்டுபிடிச்சவர் தான் முனைவர் பொன்முடி. ஒரு கட்டத்துக்கு மேலே 8 மணிக்கு நிகழ்ச்சி மினிஸ்டர் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு செஞ்சி ராமச்சந்திரனுக்கு அழைப்பு வரும். இன்றைக்கெல்லாம் செல்ஃபோன் இருக்குது, அன்றைக்கெல்லாம் சாதாரண லேண்ட்லைன் ஃபோன் தான். லேண்ட்லைன் ஃபோனில் தகவல் கிடைச்சோன்னா செஞ்சி ராமச்சந்திரன் 8 மணிக்கு தன்னோட சகாக்களையெல்லாம் கூட்டிகிட்டு தன்னுடைய ஆள் படை அம்பாரியெல்லாம் திரட்டிட்டு அன்றைக்கி அவர் வைத்திருந்த ஒரு கருப்பு கலர் அம்பாசிடர் காரில் போய் நிற்பார். அங்கே போய் நின்னா 8 மணிக்கு மினிஸ்டர் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. மினிஸ்டர் 10 மணி 10:30 மணிக்கு தான் வருவார். செஞ்சி ராமச்சந்திரனுக்கு லேட்டாக தான் மினிஸ்டர் வராருங்கிற தகவல் கூட சொல்ல மாட்டாங்க. 93 காலகட்டங்களில் வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடுமையான அதிருப்தியில் வெளியேறுகிற பொழுது அவரோடு வெளியேறியவர்களில் மூத்த நிர்வாகிகளில் செஞ்சி ராமச்சந்திரனும் ஒருவர். வாவ் தமிழா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடை விக்கிரவாண்டியில் நடத்துறதுக்காக அந்த கட்சியினர் ரொம்பவே உற்சாகமாக தயாராகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவைத்தலைவராக செஞ்சி ராமச்சந்திரன் வரப்போறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் பேசு பொருளாக மாறி இருக்கு. செஞ்சி ராமச்சந்திரன் அப்படிலாம் போகமாட்டாருங்க, அது வெறுமனே வதந்திங்க அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே விளக்கம் கொடுத்துருக்கார். யார் இந்த செஞ்சி ராமச்சந்திரன்? விஜய் அவரை தேர்ந்தெடுத்ததுக்கான பின்னணி என்ன? செஞ்சி ராமச்சந்திரன் விஜய் அழைத்தா போயிடுவாரா? அவர் ஏதாவது அதிருப்தியில் இருக்காரா? செஞ்சி ராமச்சந்திரனுடைய அரசியல் முக்கியத்துவம் என்னங்கக்கூடிய பல்வேறு வகையான கோணங்களில் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் ரொம்ப தீவிரமாக இப்போ செயல்பாட்டை தொடங்க ஆரம்பிச்சிட்டார். விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்துறதுக்காக நாளும் குறிச்சாச்சு. இந்த நேரத்தில் தான் அந்த விழுப்புரம் பகுதியில் ரொம்ப அறிமுகமான செஞ்சி ராமச்சந்திரனை அவைத்தலைவராக நியமிச்சுட்டா அந்த மண்டலத்தையே திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அசைன்மெண்ட்டை கையில் எடுத்துட்டு செஞ்சி ராமச்சந்திரன்ட்ட பேசுறதுக்கான முயற்சியில் விஜயனுடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய புஸ்லி ஆனந்த் தொடங்கியிருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த சூழலில் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் தான் செஞ்சி ராமச்சந்திரன். விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கின போது எப்படி அவருடைய அவைத்தலைவராக பண்ருட்டி ராமச்சந்திரனை வச்சுருந்தாரோ அதே மாதிரி செஞ்சி ராமச்சந்திரனை நியமிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள். பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆரிடம் அரசியல் பயின்றவர். எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் தீவிர அரசியலில் களத்தில் இருந்தவர். அப்படியான ஒரு அனுபவசாலி தன்னுடைய பக்கத்தில் இருக்கணும், ஒரு வயதானவர் அவைத்தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மரபு. நீங்கள் ஒரு உதாரணமாக அதிமுகவை இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் கூட எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார். அங்கே அவைத்தலைவராக தமிழ்மகன் உசேன் இருக்கார். அந்த தமிழ்மகன் உசேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய காலத்தில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தப்ப கன்னியாகுமரி மாவட்ட செயலாளராக இருந்தவர். அதனால் வந்து அந்த மாதிரியான ஒரு சீனியர்களை வச்சுக்கிறதுங்கிறது ஒரு அவையை வழிநடத்துவதற்கு, ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு ஒரு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குது. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் விஜயனுடைய முதல் கட்சி மாநாடு நடக்கக்கூடிய அந்த விக்கிரவாண்டி பகுதி, அந்த விழுப்புரம் மாவட்டம் மட்டுமல்ல அந்த சுற்றுவட்டார பகுதி முழுவதுமே நன்கு அறிமுகமானவர் செஞ்சி ராமச்சந்திரன். ஸோ அவரை முதல் முறையாக அங்கே அவைத்தலைவராக மேடை ஏற்றுகிற பொழுது அந்த மண்டலத்தில் சற்றேறக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 20-25 சட்டமன்ற தொகுதிகளில் விஜயனுடைய கட்சியை ஒரு பெரிய தாக்கத்தை, பெரிய கவனத்துக்குள்ளாக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் இதனுள் பார்க்கப்படுது. சரி, யார் இந்த செஞ்சி ராமச்சந்திரன்னா அரசியலில் 45 ஆண்டுகளுக்கு மேலே ஆழமான அனுபவம் கொண்டவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரிய தூணாக இருந்தவர் திமுகவுக்கு. இன்னும் சரியாக சொல்ல போனால் அன்றைக்கு தென்னார்காடு மாவட்டமாக இருந்தது, ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம். அந்த தென்னார்காடு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவரே செஞ்சி ராமச்சந்திரன் தான். சரி, அவர் மாவட்ட செயலாளர்னால் அவருக்கு கீழே எத்தனை தொகுதிகள் இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கெல்லாம் ஒரு மாவட்டத்துக்கே 6 சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்குது. ஆனால் செஞ்சி ராமச்சந்திரன் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்ட செயலாளராக இருந்தப்ப அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு 22 சட்டமன்ற தொகுதிகள் இருந்துச்சு.
ஒரு நாள் காலையில் அவர் வீட்டில் அவருடைய மனைவிட்டையோ குடும்பத்தினர்த்தையோ நான் அப்படியே என் மாவட்டத்துக்குள்ளே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன், கட்சிக்காரங்களெல்லாம் சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போனார்னா செஞ்சி ராமச்சந்திரன் வீட்டுக்கு திரும்புறதுக்கே 2-3 நாள் ஆயிரும். ஏன்னா அவருடைய ஆளுகைக்கு கீழே இருந்த 22 தொகுதிகள்லையும் ஒவ்வொரு மூலை முடுக்குகள்லையும் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களை, நிர்வாகிகளை, கட்சியினரை அவருக்கு அவ்வளோ ஆழமாக தெரியும். ஸோ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கிரவுண்டில் நல்ல அறிமுகமான ஒரு நபர் தான் செஞ்சி ராமச்சந்திரன். அப்படிப்பட்ட அந்த செஞ்சி ராமச்சந்திரன் 1977, 1980, 1989 3 முறை திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஜெயிச்சிருந்தார். ஆனால் என்னதான் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவோம்ல, அப்படி செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் ஒரு அடி சறுக்கி இருந்துச்சு. அந்த சறுக்கலுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, சாட்சாத் செஞ்சி ராமச்சந்திரனே தான். அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். செஞ்சி ராமச்சந்திரன் 1977-80 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலகட்டத்திலேயே திமுகவில் மாணவர் அணியில் மாநில பொறுப்புக்கு வந்துட்டார். இன்னும் சரியாக சொல்லப்போனால் மாநில மாணவர் அணி துணை செயலாளர் பதவி அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் செஞ்சி ராமச்சந்திரன் இருந்துட்டு இருந்தார். அப்போ கல்லூரி மாணவராக வலம் வந்தவர் தான் பொன்முடி. இன்றைய தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு பொன்முடி அவர்கள் கல்லூரி மாணவராக இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு தெரிந்த திமுக பிரபலம் யாருன்னு பார்த்தா செஞ்சி ராமச்சந்திரன். ஸோ செஞ்சி ராமச்சந்திரனுடைய வீட்டில் போய் அவர்கிட்ட மணிக்கணக்காக காத்திருப்பார், அவரோட நட்பு பாராட்டுவார், எல்லாமே செய்வார். 1977-80 2 முறை ஏற்கனவே ஜெயித்திருந்தார் செஞ்சி ராமச்சந்திரன். 89 மறுபடியும் ஒரு சட்டமன்ற தேர்தல் வருது. அதற்கு முன்பெல்லாம் மாணவராக இருந்த பொன்முடி அந்த நேரத்தில் எம்ஏல வரலாறு படிச்சுட்டாரு, எம்ஏலே 4-5 டிகிரிகள் படிச்சுட்டாரு, பிஜிஎல்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஜென்ரல் லா அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்படிப்புக்கு முந்தைய நிலை, அதாவது கோர்ட்டுக்கு போக முடியாது அந்த பிஜிஎல் படித்தா, அன்றைக்கி அந்த படிப்பு வழக்கில் இல்லை. ஸோ அந்த பிஜிஎல் படிக்கக்கூடிய முறையிலிருந்து முனைவர் பட்ட முறையை அவர் வாங்கிட்டார். பிஹெச்டின்னு சொல்லக்கூடிய முனைவர் பட்ட முறையை வாங்கிட்டு கல்லூரி பேராசிரியராக இருக்கார் பொன்முடி. 1989 சட்டமன்ற தேர்தல் வருது. ஸோ அவருக்கு வந்து விழுப்புரத்தில் ஒரு வேட்பாளர் தேவை. செஞ்சி ராமச்சந்திரன் தானே மாவட்ட செயலாளர், ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்ட செயலாளர். அவருக்கு விழுப்புரத்தில் வேட்பாளர் தேவை. அந்த நேரத்தில் அவருக்கு ஈடு செய்து ஃபைட் செய்யக்கூடிய நபருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டா எங்கே தனக்கு போட்டியாக வந்துடுவார்னு அவர் தனக்கு சாதகமான ஆளை தேடினார் செஞ்சி ராமச்சந்திரன். அப்படி அவர் தேடினதில் கண்டுபிடிச்சவர் தான் முனைவர் பொன்முடி. கல்லூரி பேராசிரியர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலை நில்லு தம்பி, நான் மற்ற விஷயங்களை பார்த்துக்கிறேன்னு சொன்னதை நம்பி பொன்முடி ராஜினாமா பண்ணிட்டு வந்து தேர்தலில் நின்னார். தொடர்ந்து அவர் 1989 விழுப்புரத்தில் பொன்முடி ஜெயிச்சிட்டார். அதே 89 சட்டமன்ற உறுப்பினராக செஞ்சி ராமச்சந்திரனும் ஜெயிச்சிட்டார். அப்போ அவருக்கு மனசில் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு என்ன தோணுதுன்னா, 1989 நம்ம ஜெயிச்சாச்சு, ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக நம்ம இருந்திருக்கோம், நமக்கு தான் அமைச்சர் தரப்போகிறாங்க, ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் நமக்கு கீழே 22 தொகுதிகள் இருக்குது, அதில் கணிசமான வெற்றிகளை பெற்றுக் கொடுத்துருக்கோம், ஸோ நம்ம மினிஸ்டராக போகிறோம் அப்படின்னு கனவுல இருந்தப்ப அதில் மண்ணெல்லி போட்டார் பொன்முடி. வேறு பெருசாக ஒன்றும் நடந்துடல. கருணாநிதி முதல் முறை அமைச்சரவை அமைக்கிற பொழுது, அந்த 89 வெற்றி பெற்று அவர் அமைச்சரவை அமைக்கிற பொழுது அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். ஏற்கனவே அமைச்சரவை மினிஸ்டர்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 1967 தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கட்டிலில் இருக்கிறதும் போகிறதும் தொடர்றதுமா இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒரு ஆட்சி கட்டிலுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் இளரத்தம் பாய்ச்சலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். இளரத்தம் பாய்ச்சலாங்கிற அவருக்கு பார்வையில் பொன்முடியும் படுறார். ஏன் பொன்முடி பட்டார்னா அவருடைய டிகிரி தான். பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3-4 எம்ஏக்களை பார்க்குறாரு, பிஜிஎல்ல பார்க்குறாரு, பிஹெச்டி பார்க்குறாரு, முனைவர் பட்டம் படித்தவன். ஸோ இவனை ஏன் அமைச்சராக்கக்கூடாதுன்னு சொல்லி பொன்முடியை அமைச்சராக்கிறார். செஞ்சி ராமச்சந்திரனுடைய வாழ்க்கையில் அரசியலில் விழுந்த முதல் அடி, முதல் தோல்வி அதுதான். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல, மாவட்ட செயலாளராக நம்ம இருக்கோம், ஆனால் நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலையே அப்படிங்கக்கூடிய வருத்தமும் கவலையும் அவரை ரொம்பவே நிலைகுலைய வைக்குது. இருந்தாலும் அவர் ஒன்று நினைக்கிறார், பொன்முடி நம்ம பார்த்து வளர்ந்த பையன், நம்ம தான் அரசியலுக்கு கூட்டு வந்தோம். ஸோ அவர் வந்து எவ்வளோ பெரிய பொன்முடியா, அமைச்சர் பொன்முடியா, மாண்புமிகு பொன்முடியா, கண்ணியமிகு பொன்முடியா இருந்தால் கூட நம்மள்கிட்ட மரியாதை செலுத்தக்கூடிய பொன்முடியா இருப்பார் அப்படின்னு அவர் நம்புகிறார். ஆனால் தான் அமைச்சரான பின்பு செஞ்சி ராமச்சந்திரனை முழுசாக ஓரம் கட்ட ஆரம்பிக்கிறாரு, ஒதுக்க ஆரம்பிக்கிறாரு அமைச்சர் பொன்முடி அவர்கள். இதெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் இன்னமும் மனக்குறையோட, மனக்கவலையோட செஞ்சி ராமச்சந்திரனுடைய மறுபக்கம் என்கிற கோணத்தில் அவர்கள் பகிர்ந்த தகவல்களை தான் நம்ம இதில் பேசுகிறோமே ஒழிய நமக்கு வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. அப்போ இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, பொன்முடி அதற்கு பின்பு இவரை ஓரம் கட்டவும் ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே 8 மணிக்கு நிகழ்ச்சி, மினிஸ்டர் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு செஞ்சி ராமச்சந்திரனுக்கு அழைப்பு வரும். இன்றைக்கெல்லாம் செல்ஃபோன் இருக்குது, அன்றைக்கெல்லாம் சாதாரண லேண்ட்லைன் ஃபோன் தான். லேண்ட்லைன் ஃபோனில் தகவல் கிடைச்சோன்னா செஞ்சி ராமச்சந்திரன் 8 மணிக்கு தன்னோட சகாக்களையெல்லாம் கூட்டிகிட்டு, தன்னுடைய ஆள் படை அம்பாரியெல்லாம் திரட்டிட்டு அன்றைக்கி அவர் வைத்திருந்த ஒரு கருப்பு கலர் அம்பாசிடர் காரில் போய் நிற்பார்.
அங்கே போய் நின்னா 8 மணிக்கு மினிஸ்டர் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. மினிஸ்டர் 10 மணி 10:30 மணிக்கு தான் வருவார். செஞ்சி ராமச்சந்திரனுக்கு லேட்டாக தான் மினிஸ்டர் வராருங்கிற தகவல் கூட சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் சீனியரான அவருக்கு ரொம்பவே ஒரு வேதனையை ஏற்படுத்துது. 1989 தான் ஜெயித்தாலும் கூட என்னடா இது நம்ம இவ்வளோ உதாசீனப்படுத்தப்படுறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு கவலையும் வருத்தமும் அவரை ரொம்ப நிலைகுலைய வச்சுச்சு. தொடர்ந்து 91 என்று நினைவு 91, 92 காலகட்டங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாவட்ட செயலாளருக்கான ஒரு தேர்தல் வருது. அந்த தேர்தலையும் இவரை செஞ்சி ராமச்சந்திரனுக்கு எதிர்த்து நின்றவருக்காக பொன்முடி தீவிரமாக வேலை செய்தார் அப்படிங்கக்கூடிய கோணம் இன்றைய வரை பேசப்படுகிற ஒரு கோணமாக இருக்குது. ஆனால் அதையெல்லாம் மீறி தான் செஞ்சி ராமச்சந்திரன் ஜெயித்திருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. மாவட்ட செயலாளராக திரும்பி ஜெயிச்சிட்டார். 93 காலகட்டங்களில் வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடுமையான அதிருப்தியில் வெளியேறுகிற பொழுது அவரோடு வெளியேறியவர்களில் மூத்த நிர்வாகிகளில் செஞ்சி ராமச்சந்திரனும் ஒருவர். செஞ்சி ராமச்சந்திரன் வைகோ மீது கொண்ட கொள்கை பிடிப்பினால் வெளியேறினது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடியினுடைய அரசியல் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவர் அமைச்சர் பொன்முடியாக இருந்த பொழுது 91 திமுகவினுடைய அமைச்சரவை வேற இவ்வளத்துக்கு கவிழ்க்கப்பட்டிருந்துச்சு. திமுக அரசு கவிழ்த்தப்பட்டிருந்துச்சு. அந்த சூழல்லையும் கூட பொன்முடி ரொம்ப வேகமாக செயல்பட்டார். இன்னும் சொல்லப்போனால் 2 கோணங்கள் தனக்குத்தானே அவர் ஆப்பு வைத்திருந்தார் செஞ்சி ராமச்சந்திரன். ஒன்று, அவர் மாநில மாணவரணி செயலாளராக இருந்த காலகட்டம், மாநில மாணவரணி துணை செயலாளராக இருந்த காலகட்டத்தில் சைதாப்பேட்டையில் நேரடியாக அங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி போட்டியிட்ட காலத்தில் தேர்தல் வேலை செய்வதற்காகவே பொன்முடியை அழைச்சிட்டு போயிருந்தார். அதில் அவர் கலைஞரோடு மிக நெருக்கமாகிட்டார். இன்னொன்று, அதே காலகட்டத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு ரொம்ப நெருக்கம் காட்டியிருந்தார் பொன்முடி. ஸோ அந்த கட்சியினுடைய இளம் தலைமுறையாக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய போர்ப்படைகளில் ஒருவராக பொன்முடியும் பார்க்கப்பட்டார். இதெல்லாம் சேர்த்து தான் வைகோவின் மீது கொண்ட பிரியம், திமுக மீதான கோபம், பொன்முடியின் மீதான ஆதங்கம், இது எல்லாம் சேர்த்து செஞ்சி ராமச்சந்திரனை ஒரு பம்பரமாய் திமுகவில் இருந்து சுழற வைத்து பம்பரம் சின்னத்தை தாங்கிய வைகோவின் பின்னால் அணிதிரள வைத்தது. அவர் வைகோவினுடைய ஒரு போர்ப்படை தளபதியாக தான் அங்கே போன பின்பும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே மதிமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பாஜக கூட்டணியில் வெற்றியும் பெற்றார். மத்திய இணையமைச்சராகவும் இருந்தார். ஸோ அந்த அவருடைய அரசியலில் உச்சம் அப்படின்னு சொல்கிறது திமுகவில் இருந்த காலகட்டத்தை விட மதிமுகவில் இருந்த காலகட்டத்தை நம்ம குறிப்பிடலாம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அதில் மத்திய இணையமைச்சராகவே இருந்தார். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தபோது நம்ம அந்த சினிமா தேட்டரில் படம் பார்க்க போனால் முதல்ல போடக்கூடிய அந்த புகையிலை விளம்பரத்தில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, என் வாழ்க்கையும் அப்படி தான் சுனிதாவோட கதையை போடுற மாதிரி இவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுச்சு. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தல் மதிமுக தேர்தலை முற்றா புறக்கணிச்சிருந்தாங்க. அங்கே அதிமுகவோட சீட் ஷேரிங்கில் இருக்கக்கூடிய முரண்பாடு காரணமாக நான் இந்த தேர்தலில் நிற்கலை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் வைகோ. இது வேற யாரையும் ரொம்ப காயப்படுத்துச்சோ இல்லையோ, வைகோவோடு கைகோர்த்து அணி சேர்ந்து நின்று அன்றைக்கு மூத்த நிர்வாகிகளாக இருந்த கணேசன், அதே மாதிரி செஞ்சி ராமச்சந்திரன் போன்றவர்களுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துச்சு. இதனுடைய உச்சமாக விதை நெல்லை அவிச்சு தின்னுட்டு அறுவடைக்கு எப்படி ஒரு விவசாயி போவானோ அது மாதிரி தான் ஒரு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு அப்படின்லாம் சுட்டி காட்டினாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க செவிசாய்க்காத சூழலில் வைகோவோடு கருத்து முரண்பாடு ஏற்படுது. வைகோவோடு கருத்து முரண்பாடு ஏற்பட்ட பின்பு போட்டி மதிமுகவை தொடங்குறாங்க. அதுலேயும் செஞ்சி ராமச்சந்திரனுடைய பங்களிப்பு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அதில் ஈடு கொடுக்க முடியாமல் திமுகவுக்கே திரும்புகிறாங்க. திமுக தான் தாய்க்கழகம், அங்கிருந்து உதயமானதான் மதிமுக. அந்த மதிமுகவில் வைகோவோட கருத்து முரண்பாடு செஞ்சி ராமச்சந்திரனுக்கு, அங்கேருந்து மறுபடியும் திமுகவுக்கே திரும்புகிறார். இந்த நேரத்தில் பொன்முடி திமுகவில் இன்னும் பெரிய நபராக, இன்னும் ஆழமான நபராக வளர்ந்து நிற்கிறார். தன்னுடைய அரசியல் குரு செஞ்சி ராமச்சந்திரன் அப்படிங்கிறதா இருந்தாலும் கூட பொன்முடியால் செஞ்சி ராமச்சந்திரனுடைய வருகையை ஜீரணிக்க முடியலை. இருந்தாலும் இவர் இன்னொரு வகையாக கனிமொழியை அப்ரோச் பண்ணி கனிமொழி அவர்கள் மூலமாக 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுறதுக்கு சீட் கேட்டு அப்ரோச் பண்ணார். கனிமொழியும் ஷூரிட்டிலாம் கொடுத்ததா சொல்லப்படுது. உங்களுக்கு சீட்டு தருவாங்க, நம்பிக்கையோட களப்பணியாற்றுங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அப்படி சீட்டு கொடுக்கல. இந்த அதிருப்தியில் இருந்ததை அதிமுக ஸ்மல் பண்ணி 2014ஆம் ஆண்டில் அன்றைக்கு இருந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி செஞ்சி ராமச்சந்திரன் அதிமுகவில் ஐக்கியமானார். அதிமுகவில் ஐக்கியமானவருக்கு அந்த கட்சியில் மிக உயரிய பொறுப்புகளில் ஒன்று தான் அது. நம்ம அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளருங்கிறது ஒரு நல்ல ஒரு பதவி தான், அந்த பதவியை கொடுத்தாங்க. அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் பதவி நல்ல பதவிங்கிறது ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில். இன்றைக்கி அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, மாவட்டத்துக்கு 3 பேர் 2 பேர் யாரெல்லாம் எதிர்குரல் கொடுக்குறாங்களோ அவங்களாம் நீங்களாம் அமைப்பு செயலாளர்கள்னு சொல்கிறது. ஒரு உதாரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தையே நான் இருக்கிற மாவட்டங்கிறதுனால அதை ஒரு மேற்கோள் காட்டுறதுக்காக எடுத்துக்கிட்டேன். கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஜெயலலிதா காலத்தில் தலவாய் சுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், முன்னாள் அமைச்சர்.
இப்போ யாரெல்லாம் இங்கே முன்னாள் அமைச்சர் இருக்காங்களோ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களோ, எல்லாருக்கும் அமைப்பு செயலாளர் பதவியை கொடுத்துருக்காங்க. ஒரு மாநில பொறுப்பில் மட்டும் இந்த மாவட்டத்தில் 12, 13 பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய காலத்தில் அமைப்பு செயலாளர் பதவி என்பது உயரிய பதவியா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக மாற்றிட்டார். ஸோ அதனால் அவர் அதிமுகவில் ஐக்கியமானார். 2014 அதிமுகவில் தான் தொடர்ந்துட்டு இருந்தார். அண்மையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலத்திலேயே அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் உயர்மட்ட குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் உரிய மரியாதை செலுத்தப்படாமல், அங்கீகாரம் இல்லாமல் அவர் 10ஓட 11 கூட்டமாக உட்கார வைக்கப்பட்டிருந்த ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாச்சு. செஞ்சி ராமச்சந்திரன் அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை தெரியுமா? தென்னார்காடு மாவட்டத்தில் 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்சார்ஜாக இருந்தவர், மாவட்ட செயலாளராக இருந்தவர், 77 எம்எல்ஏ. அப்படிப்பட்ட மனிதரை எடப்பாடி இப்படியா நடத்தணும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் அப்போவே விழுப்புரம் மாவட்டத்தில் அது பெரிய பேசு பொருளாக இருந்த புகைப்படமாகவும் அது இருந்துச்சு. இப்படியெல்லாம் செஞ்சி ராமச்சந்திரனுடைய கடந்த காலம் இருந்தாலும் கூட அவர் அதிமுக மேலே அதிருப்தியில் இருந்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிற பதில் தான் எனக்கு கிடச்சிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு வரலாறை நம்ம ஃப்ளாஷ்பேக்கை திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த 2019 ஆண்டு தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கக்கூடிய காலகட்டம். தமிழக அரசு ஆண்டுதோறும் பெரியார் விருது வழங்கி வருது. அந்த பெரியார் விருது யார் வழங்குறான்னா, பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலனுக்காக யாரெல்லாம் இயங்குறாங்களோ அவர்களுக்காக சமூக நீதியை காக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக பிற்படுத்தப்பட்டோர் சமூக நலத்துறை மற்றும் சிறுபான்மையினர் துறையின் சார்பாக நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்படி 2019 ஆண்டு விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார் தெரியுமா? செஞ்சி ராமச்சந்திரன். அதிமுகவுடைய அரசில் எடப்பாடி பழனிசாமி அந்த விருதை வழங்கினார். இதில் தேர்வு செய்தது யார் தெரியுமா? இவர் இந்த விருதுக்கு அதே எடப்பாடி பழனிசாமி. இந்த விருதுக்கான பரிசு தொகை 1 லட்சம் ரூபா, 1 சவரன் தங்க நகை. இப்போ நீங்கள் நினச்சி பார்க்கலாம், அரசியலில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறவரை கூப்பிட்டு, நல்லா ஆக்டிவாக இருக்கிறவரை கூப்பிட்டு நம்ம ஒரு விருது கொடுக்குறோன்னா, ஒரு தேசிய கட்சியில் நல்லா இயங்கிட்டு இருக்கிறவரை கூப்பிட்டு ஒரு ஆளுநராக போட்டாங்கன்னா அரசியலேருந்து ஓய்வு கொடுக்குறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் தமிழக அரசினுடைய கையால் இருந்து ஒரு விருது வாங்குகிறோன்னா நீ ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம். அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய விருது என்பது நீ அரசியல் களத்திலேருந்து ஓய்வு பெற்றுட்ட அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடு. அதுக்கு நம்ம உதாரணமாக என்ன சொல்லணும்னா, அண்மையில் தமிழக அரசு சார்பில் குமரி அனந்தன் அவர்களுக்கு ஒரு விருது வழங்கப்பட்டது. அவர் தீவிர அரசியலில் களத்தில் இல்லை. தகைசால் தமிழர் விருது மாதிரியான விருதுகள் மூத்த இடதுசாரி தோழர்களுக்கு வழங்கப்படுது. அவங்க யாருமே இன்றைக்கி நேரடி அரசியலில், கள அரசியலில், போராட்ட களத்தில், தேர்தலில் போட்டியிடக்கூடிய களத்தில் இல்லை. அதே போன்று தான் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு ஒரு விஆர்எஸ் கொடுக்குற மாதிரி, உன்னை நாங்கள் ஆனர் பண்ணுறோம் உங்களை, அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லேருந்து நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விருதும் வழங்கப்பட்டுச்சு. அந்த விருதுக்கு இவருடைய பெயரை தேர்ந்தெடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்தவரை செஞ்சி ராமச்சந்திரன் மேலே ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை, நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறதாகவும் இது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ விஜய் கட்சியில் இவரை ஏன் தேர்ந்தெடுக்கணும், எதனால ரொம்ப குறிப்பாக செஞ்சி ராமச்சந்திரனுக்கு அவங்க ஸ்கெட்சு போடுறாங்க இந்த நொடி வரையும். ஏன்னா செஞ்சி ராமச்சந்திரன் இதை மறுக்கலை, செஞ்சி ராமச்சந்திரன் என்னை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லலை. அப்படியா, நான் எனக்கு ஏதாவது அழைப்பு வந்துச்சுன்னா சொல்கிறேன் அப்படின்னு தான் சில மூத்த ஊடகவியலாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ செஞ்சி ராமச்சந்திரனை ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல தான் நம்ம தொடக்க புள்ளிக்கு வந்து நிற்க வேண்டியிருக்கு. இந்த மாநாடு நடக்கக்கூடியது விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தது. அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில் ஒரு கூட்டம் நடக்கிறப்ப அந்த மண்ணினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியவர் செஞ்சி ராமச்சந்திரன். அரசியலில் அவர் திமுகலேருந்து மதிமுக வந்து திமுக திரும்பி அதிமுக பக்கம் போயிருக்கலாம். அவர் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அந்த மண்ணினுடைய தவிர்க்க முடியாத மனிதராக இருக்கிறவர் செஞ்சி ராமச்சந்திரன். இன்னொன்று, செஞ்சி ராமச்சந்திரன் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ அதற்கான ஒரு ஓட் பேங்க் அந்த பகுதியில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் குறிப்பில் வைத்து தான், மனதில் வைத்து தான் செஞ்சி ராமச்சந்திரன் போன்ற ஒரு அரசியல் அனுபவம் கொண்டவர் இணைக்கப்படுறது அப்படிங்கிறது ஒன்று. செஞ்சி ராமச்சந்திரனுடைய அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண் சார்ந்த பிரதிநிதித்துவம், அதாவது இப்படி ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் யாரெல்லாம் மூத்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தொடர்ச்சியாக இணைக்க போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளியாகவும் இதே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. செஞ்சி ராமச்சந்திரனை பொறுத்தவரை நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ரொம்ப ஆழமான அரசியல் அறிவு கொண்டவர் தான். ஸோ அந்த வகையில் அவரை பயன்படுத்தி கொள்ள விஜய் கட்சி அவரை அணுகிறதா சொல்லப்படுது. இருந்தாலும் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு இப்போ 80 வயது ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 80 வயது ஆனவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் பண்டுட்டி ராமச்சந்திரன் விஜயகாந்துக்கு ஆலோசனை சொன்னது போல செஞ்சி ராமச்சந்திரன் விஜய்க்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று, விஜயகாந்த் தன்னுடைய ரோல் மாடலாக எம்ஜிஆரை நினச்சிருந்தார். அதனால தான் தன்னுடைய பெயரை கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு போட்டுக்கிட்டார். அதே மாதிரி விஜய் தன்னுடைய ரோல் மாடலாக விஜயகாந்தை நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. விஜயகாந்துக்கு அரசியல் ஆலோசகராக இருந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்.
செஞ்சி ராமச்சந்திரனும் அதே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ அந்த இடத்துலையும் அவர் விஜயகாந்தை அப்படியே அவர் வந்து நகல் எடுக்கிறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. அண்மையில் வெளியான விஜயனுடைய த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கக்கூடிய அந்த திரைப்படத்தில் விஜயகாந்தினுடைய ஏஐ உருவத்தை பயன்படுத்தி நடிக்கப்பட்டிருந்த அந்த காட்சி அவர் விஜயகாந்துக்கு கொடுத்த மரியாதை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர் அரசியலில் விஜயகாந்தை தன்னோட முன்னோடியாக விஜய் நினச்சிக்கிறாரு. அது செந்தூரபாண்டி திரைப்படத்திலேருந்தே அந்த உறவு தொடருது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் தான் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு ஸ்கெட்சு போட்டிருக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகம் விக்கிரவாண்டியில் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்தில் அதிமுகவுக்கு சாக்கு கொடுக்க போகிறாங்களா? அப்படி இல்லைன்னா இது அதிமுகவுக்கான பின்னடைவே இல்லையா? ஏன்னா அதிமுகவுக்கு ஆக்டிவாக இப்போ களத்தில் நிற்கக்கூடியவராக செஞ்சி ராமச்சந்திரன் இல்லை. அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்திலும் அவரை அதிமுக பயன்படுத்தலை. அப்போ அவருடைய அரசியல் அனுபவம் பயன்படுத்தப்படாமலே இருக்கா? தேங்கி இருக்கக்கூடிய செஞ்சி ராமச்சந்திரனுக்கு மறு ஓட்டத்துக்கான ஒரு பாதையையும் விஜய் தொடங்க போகிறாரா? விஜய்க்கு அரசியல் நீரோட்டத்தில் அடுத்தடுத்த பாதைகளை காட்டக்கூடியவராக செஞ்சி ராமச்சந்திரன் மாறப்போகிறாரா என்பதையெல்லாம் காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.